இது வந்து சோஷியல் பிஹேவியர்ஸ். சோஷியல் பிஹேவியர்ஸில் எத்தனை வகையான தன்மைகள் இருக்குது? இது நம்மளுக்கு வந்து நீங்கள் இதை பார்க்காம நீ சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவியா? நல்ல ஒரு சோஷியலாக ஆகிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, இதை வந்து எப்படி நீங்கள் பிரித்து சொல்லுவியா நார்மலாக சொல்லும்போது? எல்லாத்தோடையும் பழகக்கூடியவன் அல்லது யாரோடையும் பழகாதவன், இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அனாலிசிஸ். அப்படி தானே? இதில் எத்தனை வகை இருக்குதுன்னு சொன்னோம்னா மினிமமாக இவ்வளோ வகை இருக்குது. அவுட் கோயிங்னா என்னது? ஒருத்தன் நம்ம சொல்கிறோம் இவனோட அவுட் கோயிங் டைப் அப்படின்னா, நீ வெளியில் அப்படியே ஒரு ஒரு இதாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவார். ஈஸியாக மக்களோட போய் சேர்ந்துடுவார். ஒரு ஒரு மீட்டிங் நடக்குன்னு சொன்னோம்னா வரேனே அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போச்சுன்னா போயிடுமே அப்படின்ட்டு வந்துருவாப்பில். ஒரு அவுட் கோயிங் டைப். இன்ட்ரோவர்ட்னா என்னது? இது வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா என்ன? இன்ட்ரோவர்ட் அப்படிங்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு சொன்னான்னா, ஒரு 4 பேரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு கிளாஸே எடுத்துக்கிங்களேன். உங்களுக்கு இவனை சொல்லும் போது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். உங்கள் கிளாஸில் 40 பேர் இருக்கிறான்னு சொன்னோம்னா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 பேராவது இன்ட்ரோவர்ட் டைப்பில் இருப்பான். இன்ட்ரோவர்ட்னா யாருன்னு சொன்னோம்னா, என்ன கேள்வி கேட்டாலும் வாய் திறக்கவே செய்யாது. நீ எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, வாய் சீக்கிரம் திறக்கவே செய்யாது. தன்னால் ஒரு கருத்தை சொல்லவே மாட்டான். தானாக ஆர்வப்பட்டு ஒரு 4 டாப்பிக்கு பேசவும் மாட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கடைக்கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பேசும்போது எல்லாம் தாண்டி விடும். ஜமாத்தை பற்றி பேசுவியா, கிரிக்கெட்டை பற்றி பேசுவியா, நாளைக்கு ஸ்கூலில் என்ன செய்ய வேண்டியிருக்குடா அது அவர் சொன்னார என்ன, இதை பற்றி பேசுவியா, பள்ளிவாசலில் என்ன வேலை பண்ண வேண்டியிருக்கிறதுல இதை பற்றி பேசுவீங்க, இப்போ என்ன சாப்பிடலாம் வாங்கி இதை பற்றி பேசுவீங்க. எல்லோரும் பேசுங்க. ஆனால் 2 பேர் மட்டும் என்ன செய்வான் தெரியுமா? அது எந்த கருத்துமே சொல்ல மாட்டான். எங்கிட்டு கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது ஒட்டு எவன் என்ன செஞ்சாலும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறவன் யார்? ரொம்ப சோஷியலாக இருப்பான், லீட் பண்ணுவான், 4 டாப்பிக்கை பேசுவான். ஓகே, 4 பேர்கிட்ட போய் ஒரு பஜாரில் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த இன்ட்ரோவர்ட்டு போய் என்ன செய்வான், அது என்ன கூட்டம், ஏன் அந்த கூட்டம், ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு அவனுக்கு கேட்கறதுக்கு தோணும். ஆனால் கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் 1/2 மணி நேரம் அங்கே நிற்பான், நெருங்கவும் மாட்டான். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கும் மனசு இருக்காது. ஆனால் யார்ட்டையாவது போய் கேட்கா என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு, என்ன பிரச்சனை. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான், பஜாரில் என்ன கூட்டம், ஏன் கூட்டம் தெரியல, கூட்டமாக நின்றானுவான். அதையும் 1/2 மணி நேரம் பார்க்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட் என்ன செய்வான், உள்ளே பூந்துருவான். என்ன நடக்குது, யார் விழுந்தா, யார் மேலே தப்பு, கார்காரன் மேலேயா பைக்காரன் மேலேயா, நீங்கள் அப்படியே பார்த்து வந்துட்டீலோ, போலீஸுக்கு சொல்லிட்டீலோ, அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயாச்சோ, இவன் எப்படி இருக்கானா, இப்போ அவன் வீட்டுக்கு தவிர சொல்லிட்டீலா. இவ்வளோ விஷயங்கள் பேசக்கூடியவனாக இருப்பான். ஓகே, எக்ஸ்ட்ரோவர்ட். ஷை, வெக்கப்படுறது. எந்த இடமா இருந்தாலும் வெக்கப்படுவான், பேசுகிறதுக்கு வெக்கப்படுவான், கேட்குறதுக்கு வெக்கப்படுவான், அந்த மாதிரி டைப். டாக்கட்டிவ், நல்லா பேசணுன்னா அது கரெக்டான வார்த்தை என்னது, டாக்கட்டிவ். வளவளப்பு, எங்கே எதை பேசக்கூடாதோ அதையும் பேசுவான், வம்பளந்து விட்டுருவான் பேசி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாத்தியார் சொல்லுவார், சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவான், அவன் தான் அப்படின்ட்டுருவான். அதோட முடிஞ்சுது, அத்தனை பேருக்கு டோஸ் விடும். ஓகே, ஸோ அந்த டாக்கட்டிவ் டைக்கிறது வந்து ஓவராக பேசக்கூடிய தன்மைகள். இது நம்ம பேச வேண்டிய டாபிக் இல்லையே, இது நம்ம பேச வேண்டிய தேவை இல்லையேங்கிறத கூட அவன் பார்க்க மாட்டான். அவன் பேச நினைக்கிறத பேசி முடிச்சிடணும். லிசனர், நீ அவனை முட்டாள்னு சொல்லவே முடியாது.
நல்லா கவனிப்பான், கேட்க மாட்டான், பேச மாட்டான் அவ்வளோவா. இப்போ அதுக்காக வேண்டி நம்ம இப்படி அவனை பார்த்துட்டு இவன் ஒரு பைசாவுக்கு உதவ மாட்டான், இவன் ஒரு எதையும் கேட்குறது இல்லை, ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் சொல்கிற விஷயங்களை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணியிருப்பான். குட் லிசனர். டீம் பிளேயர். டீம் பிளேயர்னா என்னது? குழுவாக செயல்படக்கூடிய தன்மை உள்ளவனா இருக்கிறது அல்லது இல்லாமல் இருக்கிறது. சில பேருக்கு ஒன்று இருக்கும், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்கிற எதுக்குமே அவன் ஒத்து விட மாட்டான். நம்ம அந்த இங்கே இன்னைக்கு சாயங்காலம் கடைக்கு போகும்போது சொன்னோம்னா வாடா நம்ம அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிம்பா. அந்த 5 பேர் ஒரு பக்கமாக இருந்தாலும் இவன் ஒரு பக்கமாக, இவன் இன்னொரு பக்கத்தில் நிற்பான். எல்லாரும் வடக்க போனால் இவன் தெற்க போகணுன்னு நிற்பான். ஓகே, அப்படி இல்லாமல் இருக்கணும், டீம் பிளேயராக இருக்கணும். ஓகே, இண்டிபெண்டன்ட்னா என்ன? சுதந்திரம்னு சொன்னோம்னா இது எந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கணும்? இண்டிபெண்ட் அப்படிங்கிறது யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது. இப்போ சில பேருக்கு சில விஷயங்களை அடுத்தவங்களை சார்ந்தே தான் இருக்கணும். ஒரு பஜாருக்கு போகிறதா இருந்தாலும் அவனுக்கு ஒரு துணை வேணும். ஹெட் மாஸ்டரை போய் பார்க்க போகணுன்னு சொன்னாலும் அவனுக்கு இன்னொரு துணை ஒன்று வேணும். நீனு வாவேன், ஒன்றா வாவேன். தனியாக போக தெரியாது, தனியாக போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை இங்கே வா முன்னாடி பேசி சொன்னோம்னா இன்னொருத்தர் சட்டையை பிடிச்சி இருப்பான், நீனு வா அப்படின்ட்டு. ஸோ இது இண்டிபெண்ட்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நீ அதை போய் அதை எடுத்துகிட்டு வா, அவன்கிட்ட போய் என்ன எழுந்து கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா போய் கேட்டு விடக்கூடிய தன்மையாக இருக்கணும். கேட்கறதுக்கு பயமாக இருக்குது, நீ 2 பேர் ஒன்றா வாவேன் அப்படின்னு சொல்கிறது நல்ல குணமா இல்லை. ஸோ டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. டிப்ளமேட்டிக்னா என்ன? டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நைட்டு வேஸ்ட்டையும் பனியனையும் போட்டு போயிடுவியா? எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கிடணும், ஒரு நாகரீகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, ஒரு மினிமமான ஒரு குறைந்தபட்ச நாகரீகம்னு ஒன்று இருக்குதுல்ல. காலையில் ஸ்கூலுக்கு பல்லு விளக்காமல் போவோமா, அல்லது பல்ல விளக்கிட்டு குளிக்காமல் சும்மா இப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டு போட்டு கிளாஸுக்கு போய் உட்காந்துன்னு சொன்னோம்னா அது டிப்ளமேட்டிக்காக? ஜிம்மாவுக்கு வர்றோம், ஏதோ அந்த 12 ஆளுக்கு டக்குன்னு வேஷ்டி தேட வேண்டியது, எந்த வேஷ்டி கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுட்டு ஒரு டக்குன்னு ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டிட்டு வந்துடுறோம், பள்ளிக்கு வந்துடுறோம். டிப்ளமேட்டிக்காக அது இல்லை. அதுதான் அந்த டிப்ளமேட்டிக்ங்கிறது. இந்த குணங்கள் சில பேர் டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க, சில பேர் டிப்ளமேட்டிக்காக இருக்கவே மாட்டாங்க. இப்படி நாம் போகிறோமே, இப்படி நாம் இந்த இடத்துல பேசுகிறோமே, இது ஒரு மரியாதை இல்லாத ஒரு குணமுறை. இது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையே இல்லாமையே போயிடும். சில பேர் அதில் கான்ஷியஸாக இருப்பாங்க, இங்கே பேசணும், இங்கே பேசக்கூடாது, இங்கே இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஸோ அது டிப்ளமேட்டிக். அசர்ட்டிவ்னா என்னது? உஷாராக இருக்கிறதும் மந்தமாக இருக்கிறதும். சில பேர் நல்லா அலர்ட்டாக இருப்பான், எந்த சூழ்நிலையும் அலர்ட்டாக இருப்பான், அதை பற்றி சிந்திப்பான், இந்த கோணத்தில் சிந்திப்பான். சில பேருக்கு அந்த குணங்கள் இருக்காது. அடுத்தவங்களுடைய நகர்த்தலுக்கு தகுந்தாப்பில் அப்படியே நகர்வுக்கு ஈடுபடுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சோஷியல் ரைட்ஸ். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு சிந்தனைகள் வருதா? இது வரைக்கும் நடத்துறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, புரியுற மாதிரி இருக்கா? என்னோடய ஸ்டைல் எதுவும் மாற்றணுமா? ரைட். அடுத்தது என்னது? லேர்னிங் ரைட்ஸ். இது நம்மளுடைய குணங்களை நம்ம கற்றுக்கிறக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய இது சம்பந்தமான விஷயங்களை வச்சு பிரிக்கிறது. அனாலிட்டிக்கல். ஒரு சில பேர் இருப்பான், நல்லா அனலைஸ் பண்ணுவான். ஒரு விஷயத்தை பற்றி பேசின ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை பற்றி சொன்னோம்னா இது ஏன் நடந்திருக்கும்னா அப்படின்னு கரெக்டாக அந்த லாஜிக்கல் திங்கிங் ஒன்று இருக்கும். ஓகே. கிரிட்டிக்கல் திங்கர், நுணுக்கமாக திங்க் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்வர். கரெக்டு. இதில் என்னன்னு சொன்னோம்னா அந்த விஷயங்களை
அவனுக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருக்குன்னு சொன்னோம்னா அதை சும்மா ஏதோ ஒரு புக்கில் இருக்குன்னு அதை பார்த்துட்டு டக்குன்னு அப்படி படிச்சு நவுண்டு போயிட மாட்டான். கற்றுக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலாக இது சரிதானா, அது அப்படி தானே வரும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்ப்பான். இதுதான் அதுக்கும் இந்த லேர்னிங் ட்ரைட்ஸுக்கு உண்டான வித்தியாசம். சில பேர் என்னத்தை படித்தாலும் படிச்சுட்டு போயிடுவான். சில பேர் வந்து அது எப்படி இந்த ஃபார்முலா அதில் வரும் அப்படின்ட்டு யோசனை பண்ணுவான். புரியுதா உனக்கு? அந்த வித்தியாசங்கள். ப்ராப்ளம் சால்வர், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தன்மைகள் இருக்கும். குயிக் லேர்னர், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ். சில பேர் குயிக்காக அவனுக்கு வந்து ரொம்ப அதிக நேரமாக வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு டவுட் ஒன்று கேட்கும்போது, எப்பா அந்த அந்த டைனாமிக்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு ஓகே ஓகே சார் டக்குன்னு அதில் என்ன பண்ணிக்கிடுவான், புரிஞ்சுக்கிடுவான், குயிக் லேர்னிங் பண்ணிக்கிடுவான். ஸ்லோ லேர்னர், ஸ்லோ லேர்னுங்கிறது வந்து முட்டாளுன்னு சொல்ல முடியாது, அவனுக்கும் கொஞ்சம் டைம் தேவை. எதையும் உடனடியாக படிச்சுக்கிற முடியாது. கொஞ்சம் அவங்க மற்றவங்கள விட கொஞ்சம் பின்னோக்கி வருவான், ஆனால் படிச்சுக்கிடுவான். ஓகே. விஷுவல் லேர்னர், பார்வை மூலமாகவே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவான். என்னத்தலாமோ பார்க்குறோம். ஓகே ஓகே இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன், இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னோம்னா, ஒரு விஷுவல் லேர்னர். இப்போ நான் இந்த பள்ளி இந்த பள்ளி இப்படி மொத்தமாக நான் பார்க்குறேன், சும்மா பார்த்துட்டு அழகான பள்ளி நான் அப்படின்ட்டு நான் போயிடுறேன்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு நார்மல். ஒரு விஷுவல் லேர்னராக நான் இருந்தேன்னு சொன்னோம்னா, நான் என்ன பார்த்த உடனே வெளில போயிட்டு கொடுத்துருக்காங்க, ஜோராக இருக்குது, இதுதான் பள்ளிவாசலுக்கு கரெக்டு, ஜன்னல் நல்லா விஸ்தாரமாக வச்சுருக்காங்கன்னா வென்டிலேஷன் மாஷா அல்லாஹ் பரவாயில்ல. ஓகே, நிறைய நல்ல வென்டிலேஷனுக்கு வந்து இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சீலிங் நல்லா ஹைட்டாக இருக்குது, அதுதான் காற்று மூமெண்ட்லாம் நல்லா இருக்கேண்ணா. இந்த லைட்டு போட்டிருக்காங்க, அப்போ டியூப் லைட்டு போட்டால் வாட்ஸு கூடுன்னு சொல்லி போட்டு இந்த லைட்டை மாற்றிக்கிறாங்க. ஓகே, இந்த பார்வை வந்து என்னது, விஷுவல். பார்க்குற விஷயத்துலேயே வந்து நிறைய விஷயங்களை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவான், ரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். ஓகே. தென் ஆடிட்டரி லேர்னர், கேட்குறது மூலமாக சொல்கிறவனை விடவும் இன்னும் சில தன்னுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவான். இவர் இது சொல்கிறாரு, அப்போ ஆமாம் முன்னாடி ஒரு அந்த இதில் பார்த்தோம்ல அது சரிதான் அப்படின்னு கேட்குறத வச்சே குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிடுவான். ஓகே. கனெஸ்தட்டிக் லீடர், இதை நான் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். இண்டிபெண்ட் லேர்னர், இது சில பேர் நம்மளே பார்த்துருப்போம். அவனுக்கு வாத்தியாரெலாம் தேவைப்படாது, கிளாஸுக்கு வருவான், டியூஷன்லாம் ஒன்றும் தேவைப்படாது, போக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா அவனே உட்காந்து ஒரு 4 தடவை வாசி பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு அது புரியும். அவன் இன்னொரு ஆளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. செல்ஃபாக என்ன செஞ்சுக்கிடுவான், சுயமாக தன்னாலே நிறைய விஷயங்களை வந்து அதை திருப்பி பார்க்குறது மூலமாக மற்ற இதை ரெஃபர் பண்ணுறது மூலமாக படிச்சுக்கிடுவான். இண்டிபெண்ட். கொலாபரேட்டிவ் லேர்னர், கூட்டு குரூப். சில பேர் பார்த்துருப்பீல, தனியாக படித்தா படிப்பே வராது அவனுக்கு, ஒரு 4 பேரோடு இருந்தால் தான் படிப்பு வரும். குரூப் ஸ்டடி படிக்கக்கூடிய கேஸ்கள் மாதிரி இருப்பாங்க. எங்கிட்டாவது போனோன்னு சொன்னோம்னா குரூப்பாக போகும்போது தான் அவனுக்கு 4 விஷயங்களை பற்றி தெரியும். ஏன்னா தனியாக இருக்கும்போது அந்த லேர்னிங் வந்து அவனுக்கு வராது. ஒரு 5 பேரோட போகும்போது என்ன செஞ்சோம்னா வழக்கத்துக்கு மாறாக சில அடிஷ்னல் குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கும். ஒரு தனியாக குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தான்னா டேமேட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவான். கூட்டமாக போனோன்னு சொன்னோம்னா அங்கே எல்லாத்தையும் குளிச்சுட்டு விடுவான். நல்லா பசுமையாக இருக்குதா, கிளைமேட் சூப்பராக இருக்குதா, அங்கே தண்ணி நல்லா இருக்குதா, இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து கூடுதலாக தெரிஞ்சுக்கிடுவான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து லேர்னிங் ட்ரைட்ஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்த விஷயங்களில் 4 வகையான பிஹேவியர்ஸ் பார்த்தோம், 4ம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நீ கேட்கக்கூடிய அந்த இது ஒன் ஆஃப் த லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங். இந்த கைனஸ்தட்டிக் லேர்னர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த வகையை சேர்ந்தது தான். அவனுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக செய்யணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம
வெர்பலாக சொல்லி புரிகிறத விட அவனாக செஞ்சு அதை கற்றுக்கிடும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மூலமாக கற்றுக்கிறது. இந்த மாதிரி குணங்கள் வந்து சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலே வராது. சில பேருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி தான் அவன் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பான். இப்போ நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கைனஸ்தெட்டிக் லேர்னர், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை, ஓ அப்போ நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. அந்த விஷுவல் டைப்புக்கும் கைனஸ்தெட்டிக் டைப்புக்கும் உள்ள வித்தியாசம் அவன் பார்க்குறது மூலமாகவே இவன் புரிஞ்சுக்கிடுவான், இவன் வந்து தான் செய்கிறது மூலமாக புரிஞ்சுக்கிடுவான். ஓகே ரைட், நெக்ஸ்ட் போமா.